சவுல் தாவீதின் மீது பொறாமை கொண்டு அவரை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் தாவீதோ சவுலை கொல்கின்ற வாய்ப்பு கிடைத்தும் அவரை கொல்லாமல் விட்டுவிடுகின்றார். இதற்கு காரணம், சவுல் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கடவுளால் திருநிலைப்படுத்தப்பட்டவர். ஆகவே அவர் மீது கைகளை வைக்கக்கூடாது என்று நினைத்து அவரை கொல்லாமல் விட்டுவிடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் பிறர் மீது நமக்கு அதிகமான கோபம் வருகின்றது. இந்த கோபத்திற்கு காரணம் நாம் அவர்கள் மீது வைத்திருக்கின்ற பொறாமை, அவர்களுடைய வளர்ச்சி, அவர்கள் வாழ்விலே உயர்வது நமக்கு பிடிக்காமல் இருக்கின்றது. அதனால் கோபம், அதனால் நாம் அவர்களை அழிக்க நினைக்கின்றோம். பிறருடைய வாழ்வை கெடுப்பது, பிறருடைய பெயரை கெடுப்பது, பிறரை அழிப்பது என்பது நம்முடைய உரிமை அல்ல. நாம் கோபம் கொள்கின்ற மனிதர்கள் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுள் அவர்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். நாம் கடவுளுடைய திட்டத்தின்படி விட்டுவிட வேண்டும். நாம் தாவீதைப் போல பிறரை மன்னிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். இயேசு மலை மீது ஏறி தந்தையிடம் ஜெபிக்க செல்கின்றார். மலை உச்சி என்பது கடவுளுடைய இருப்பிடமாக கருதப்பட்டது. மனிதனும் கடவுளும் சந்தித்த ஒரு இடமாக இந்த மலை கருதப்பட்டது. இயேசு தேர்ந்தெடுத்த சீடர்களை பார்க்கின்ற போது அவர்கள் எல்லோருமே தகுதியற்றவர்கள். சிலர் பாவிகளாக, சிலர் வரி தண்டுபவர்களாக, சிலர் படிக்காதவர்களாக, சிலர் ஏழை எளியோராக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை இயேசு தேர்ந்தெடுக்கின்றார். தகுதியற்ற அவர்களை தேர்ந்தெடுத்து தகுதியுள்ளவர் ஆக்குகின்றார். இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்ததற்கான 3 காரணங்கள்: 1, இயேசுவோடு தங்க; 2வது, நற்செய்தி பறைசாற்ற; 3வது, தீய ஆவிகளை ஓட்ட. சீடர்கள் இயேசுவோடு தங்கி ஜெபிக்க கற்றுக்கொண்டார்கள். ஜெபம் என்பது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் அடித்தளமாகவும் ஆணிவேராகவும் இருக்கின்றது. ஜெபத்தின் மூலம் நாம் தந்தையோடு உறவு கொள்கின்றோம். 2வது, பல்வேறு இடங்களுக்கு சென்று சீடர்கள் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். நம்முடைய வாழ்க்கையில நற்செய்தி பறைசாற்றுவது என்பது வெறும் போதனையால் மட்டுமல்ல, வார்த்தைகளால் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வு, நம்முடைய செயல்கள், நாம் பிறர் மீது காட்டுகின்ற அன்பு, இரக்கம், மன்னிப்பு, இதுதான் மிகப்பெரிய நற்செய்தி, மிகப்பெரிய ஒரு போதனை. 3வது, தீய ஆவிகளை ஓட்ட. தீய ஆவிகளை ஓட்டுவதற்கான அதிகாரம் கடவுளிடமிருந்து வருகின்றது. நம்முடைய வாழ்க்கையில குறிப்பாக நம்முடைய உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கின்ற தீய குணங்கள், தீய எண்ணங்கள், இவற்றை நாம் நம்மிடமிருந்து அகற்ற வேண்டுமென்றால் கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய வல்லமை நமக்கு தேவைப்படுகின்றது. தகுதியற்ற நம்மையும் இயேசு தன்னுடைய பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். என் பின்னே வாருங்கள் என்கின்ற இயேசுவின் அந்த கட்டளையை ஏற்று நாம் இயேசுவின் பின் செல்வோம், அவருக்கு சான்று பகர்வோம்.